अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ भूमिष्ठापिनयात्र भूः त्रिदिवतोऽप्युच्चैरतस्ताप्यया या बद्धा भुवि मुक्तिदा स्युरमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरे सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। विंध्य पर्वतम மேருவுடைய முக்கியத்துவத்தை சகிச்சிக்க முடியாம வளர்ந்துட்டே போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். வளர்ந்துட்டே போகக்கூடிய விந்திய பர்வதத்தை நாரதரானவர் இன்னும் கொஞ்சம் உத்வேகப்படுத்திட்டு போனார். அதனால இன்னும் மேலும் வளர்ந்து வந்த விந்திய பர்வதம் சூரியனுடைய கதிய தடுக்கிற மாதிரியாக வளர்ந்துடுது. அப்போ தட்சிண தேசத்தை நோக்கி போக முடியாம மாட்டிண்டு நிக்கிறது சூரியன். அதனால உலகம் முழுக்க தவிச்சுட்டு இருக்குங்கிறத பார்த்தோம். தேவர்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம போய் பிரம்மாவை சரணம் அடைகிறார்கள் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். வியாக்குலதே லோகே சுராசுர நரோரகே ஆஹ் கிம் ஏதத் அகாண்டே பூத் உருதுர் துத்ருவு பிரஜாஹ ததசர்வே சமாலோக்கிய பிரம்மாணம் சரணம் யயுஹு ஸ்துவந்தோ விவிதைஹி ஸ்தோத்ரைஹி ரக்ஷ ரக்ஷேதி ச அப்ருவன். பிரம்மாவை போய் ரக்ஷ ரக்ஷ என்றாக ஸ்தோத்திரம் பண்ணி சரணடைகிறார்கள் தேவர்கள். அந்த ஸ்தோத்திரம் இங்க விஸ்தரமா சொல்லப்படுறது. தேவாவூச்சுஹு நமோ ஹிரண்யகர்பாய பிரம்மணே பிரம்மரூபிணே அவிஞாதஸ்வரூபாய கைவல்யாய மிருதாய ச. நமோ ஹிரண்யகர்பாய பிரம்மணே பிரம்மரூபிணே. பரபிரம்ம வஸ்துவானது ஜகத்தை எப்படி சிருஷ்டி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? முதல்ல அகங்காரமாக, அதாவது அவ்யாகிருத தத்துவம் மாயா ஸ்வரூபம், அந்த மாயையோடு சேர்ந்த இந்த சைதன்யமானது நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபமானது அகங்கார ரூபமாக ஹிரண்ய கர்ப்பனாக ஆவிர்பவிக்கிறது. அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சங்கல்பம் இருக்கான்.
பிரம்மம் நிர்குண பிரம்மன் தான். நிர்குண வஸ்து பிரம்ம ரூபிணேன்னு இங்க பிரம்மாவை பரபிரம்மஸ்வரூபமாகவே சொல்றது இந்த ஸ்தோத்திரம். அந்த பரபிரம்மம் நிர்குண நிராகார நிரவயவமான சைதன்ய வஸ்து. அதுக்கு ஆகாரம் கிடையாது, இந்த ஜகத்துங்கிறதே கிடையாது, காலம் கிடையாது, தேசம் கிடையாது, வஸ்து ரூபம் கிடையாது. வெறும் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத்துன்னு சொல்றது வேதம். சத்ஸ்வரூபமாக மட்டுமே இருக்கு. அப்போ நிராகார நிரவயவம் நிர்குணமாக இருக்கக்கூடிய வஸ்து எப்படி இந்த ஜெகத்தாக ஆகிறதுன்னு கேட்டா ஒரு சங்கல்பம். சோகாமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்யதான்னு சங்கல்ப ரூபமாக ஒரு தபஸ், ஞானமயம் தபஸாக இந்த ஜகத்தாக நானா ஜகத்தாக ஆவிர்பவிக்கிறேன்ற ஒரு சங்கல்பம். சங்கல்பத்தினால என்ன ஆகிறதுனா மாயையோடு கூடி அந்த நிர்குண வஸ்து சகுண ஜகத்தாக மாறுறது. அந்த சகுண ஜகத் எப்படி ஆகிறதுன்னா முதல்ல அகங்கார ரூபமாக சமஷ்டி ஹிரண்ய கர்ப்பனாக ஆகிறது அந்த பிரம்மம். அதிலிருந்து பின்பு மகாவிஷ்ணு ஸ்வரூபம் சகுண பிரம்மமாக ஆவிர்வவிச்சு ஜகத் வர்றதுன்னு சாஸ்திரம் காண்பிக்கிறது. அப்ப நிர்குண பிரம்மன் தான் சகுண ஜெகத்தாக இருக்குன்றது தாத்பரியம். இங்க அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பனாகியதுதான் நம்ம பிரம்மான்னு சொல்றோம். காரணமாக இருக்கக்கூடிய அகங்காரமாக இருக்கிற வஸ்துவ பிரம்மான்னு சொல்றது அது ஹிரண்ய கர்ப்பன். அதுக்கு நமஸ்காரம்னு தத்துவார்த்த ரூபமாக தேவர்கள் இங்க பிரம்மாவை நமஸ்காரம் பண்றா. நமோ ஹிரண்ய கர்ப்பாய பிரம்மணே பிரம்ம ரூபிணே. பிரம்மா 4 முகத்தோடு, இங்க பிரம்மாங்கிறது 4 முக பிரம்மா. பிரம்ம ரூபிணேங்கிற பொழுது வேதஸ்வரூபம். பிரம்மான்ற பதத்திற்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒண்ணு வேதஸ்வரூபமாக இருக்கிறவர். வேதத்துக்கு பிரம்மன்னு பேரு, பிராமணனுக்கு பிரம்மன்னு பேரு, பரபிரம்ம வஸ்துக்கு பிரம்மன்னு பேரு, பிரம்மாஜி அவருக்கும் பிரம்மன்னு பேரு. இங்க பிரம்ம ரூபிணேன்னு சொல்றதுனால வேதஸ்வரூபமாக இருக்கிற ஹிரண்ய கர்ப்பாய நமஹா, உனக்கு நமஸ்காரம். அவிஜ்ஞாதஸ்வரூபாய கைவல்யாய அமிர்தாய ச. அவிஜ்ஞாதம் அறிந்து கொள்ள முடியாததுன்னா, அவிஜ்ஞாத ஸ்வரூபம்னா என்ன? இப்ப தெரிந்து கொள்ள முடியாததுன்னா இன்னதுன்னு தெரிந்து கொள்றது, இதுன்னு தெரிந்து கொள்ள முடியாது. சுயமாக இருக்கிற வஸ்துங்கிறது நான்ற ஆதாரமாக இருக்கிற வஸ்துவ இதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஞாதிருஞான ஞேய பேதம் இங்க கிடையாது. ஈஸ்வரன்கிட்ட ஞாதிருஞான ஞேய பேதம் இல்லாமல் ஞப்தி ஸ்வரூபமாக தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால அவிஜ்ஞாத ஸ்வரூபாய. அவிஜ்ஞாதம்ங்கிறது மாயையும் சொல்லலாம். மாயா ரூபமான ஜெகத்தாக இருக்கிறது. ஜெகத்தினுடைய அத்தனை பரிணாமங்களையும் பரிமாணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த மாயையினுடைய சுரூபமே அப்படிதான் இருக்கு. அதனாலயும் அவிஜ்ஞாத ஸ்வரூபம். ஏன்னா இங்க சிருஷ்ட ஜெகத்தை பத்தியும் பேசுறதுனால அவிஜ்ஞாத ஸ்வரூபாய. சுரூபம்னு எடுத்துட்டோம்னா, சுஸ்வரூபம்னு எடுத்துட்டோம்னா இதந்தையா கிரஹியமானம்ன்றதுனால அவிஜ்ஞாதம்னு சொல்லலாம். இதே மாயாஸ்வரூபம் காரிய ஜெகத்துன்னு எடுத்துட்டோம்னா காரிய ஜெகத்து அவிஜ்ஞாதமாக இருக்கு. அதனால காரிய ஜெகத்தாக அவிஜ்ஞாதமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் ஜெகத்காரணம் பிரம்மமாக இருக்கவர்ன்றதுனால ஹிரண்ய கர்ப்பன அவிஜ்ஞாதஸ்வரூபாய கைவல்யாய அமிர்தாய ச. இதெல்லாம் பிரம்ம லட்சணம். கைவல்யம் கேவலஸ்வரூபம், பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லாத ஒரு ஸ்வரூபம்ங்கிறதுனால கைவல்யாய அமிர்தாய ச. மிருத்யு இல்லாதது. மிருத்யு இல்லைன்னா என்ன? பிறந்துட்டு இறப்பு இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. காலத்திற்கு அப்பாற்பட்டது, தேச காலத்திற்கு அப்பாற்பட்டது பிரம்ம. ஏன்னா காலத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது பிரம்மன் தான். ஞப்தி ஸ்வரூபத்துலதான் காலம் பிரகாசிக்கிறது. கால பிரகாசம் இல்லாமையே சுஷுப்தியில ஞப்தி மாத்திரமாக பிரம்மம் இருந்துட்டு இருக்கு, பிரளயத்துல இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற பொழுது காலம் பிரம்மாசிரயமாக பிரம்மத்துல ஆசிரிதமாக இருக்கே ஒழிய காலம் சுதந்திரமாக ஒரு சத்தியமாக இல்லை. அதனால காலத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய சுரூபம்ங்கிறதுனால அமிர்தாய கைவல்யாய. கேவல ஸ்வரூபம்
முக்தி சுரூபத்துக்கும் முக்திக்கும் மோட்சத்துக்கும் கைவல்யம்னு பேர். அந்த சுரூபமா இருக்கிறது பரபிரம்மஸ்வரூபம் பிரம்மரூபிணேன்னு சொன்னார். அதனால சொல்றா தேவர்கள், என்ன தேவா விஜானந்தி மனோயத்ராபி குண்டிதம் நயத்ர வாக் பிரசரதி நமஸ்தஸ்மை சிதாத்மனே. இங்க பிரம்மாவ பரபிரம்ம வஸ்துவாகவே தான் சொல்றா தேவர்கள். என்ன தேவா தேவாகா விஜானந்தி எது, தேவர்களாலும் அறிந்து கொள்ளப்பட முடியாத ஸ்வரூபம் எது ந தேவா விஜானந்தி. தேவர்களும் என்னன்னா காரியமான ஜெகத்துக்குள்ளதான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கு தேவதைகளும். தேவதைகளும் சுரூப ஞானத்தோடு இல்ல, அதனால்தான் தேவதையாக இருக்கு. முக்தி அடைஞ்சிடுத்துனா அப்படி தேவதையாக இருக்க முடியும். தேவதையை நீங்க சொல்றது இந்திரன், வருணன், சோமன் இந்த மாதிரியான தேவர்கள் ந விஜானந்தி. யாரா இருந்தாலும் இதந்தையா ஆப்ஜெக்டிஃபை பண்ணி இதுன்னு தெரிந்து கொள்ள முடியாத வஸ்து சுயமாக பிரகாசிக்கின்றது, சுப்பிரகாச ஜோதிங்கிறதுனால தேவதைகளும் இதம்னு இதை தெரிஞ்சுக்க முடியாது. ந தேவா விஜானந்தி. ஹே பிரம்மனே, உன்னுடைய சுரூபத்தை தேவர்களும் அறிந்தினர் இல்லை. மனோ யத்ராபி குண்டிதம், மனசு யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹான்னு வேதம் சொல்றது. தைத்திரிய உபநிஷத்துல வாக்கு எதிலிருந்து திரும்பி வர்றதோ, ஏன்னா வார்த்தைகளால இது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னோம்னா ஏற்கனவே தெரிஞ்ச பொருள் தான் சொல்ல முடியும். இது மரம், புஸ்தகம்னு சொன்னேன்னா ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச ஒரு பொருள், இதுன்னு உன் புத்தியால ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பொருள். அததான் தெரிந்து கொள்ள முடியும். வார்த்தைகள் அததான் சொல்ல முடியும். ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற வஸ்து இதுன்னு ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாத ஒரு வஸ்து, குணம் இல்லாத வஸ்துங்கிற பொழுது வார்த்தைகள் அதை எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்லலாம் பிரம்மன்னு வார்த்தை இருக்கேன்னா, பிரம்மன்னு வார்த்தை எந்த பொருள்ல போய் உட்கார்றது நமக்கு தெரியறதா? ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்றோமே ஒழிய இன்னதுன்னு இப்படி இதுதான் பிரம்ம அப்படின்னு இதை போய் இது இதோ இருக்கே இந்த துணி அப்படின்னு மாதிரி பிரம்மத்தை காண்பிக்க முடியுமான்னா வேதத்தினாலேயே முடியாது. அப்போ எப்படின்னா லிங்க ரூபமாக லட்சியமாக தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். வார்த்தையினாலதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த வாச்சியார்த்தத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, லட்சியார்த்தத்தினால தெரிஞ்சுக்க முடியறது. அப்படிங்கிறதுனாலதான் அது சாஸ்திரம் பிரமாணம் ஆகிறது. ஆனா வார்த்தைகளினுடைய நேரடி அர்த்தத்தினால பிரமாணம் ஆகாது. அதனால எத்தன வாக் பிரசரதி, வார்த்தைகள் எங்க போய் நிக்க முடியாதோ, மனோ யத்ராபி குண்டிதம், மனசு அதை இதுன்னு போய் நிர்ணயம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாதோ, மனசுக்கு ஆதாரமாக ஆனா இருந்துட்டு இருக்கிற சுரூபமா இருக்கிறதுனால அப்பேற்பட்ட உன் சுரூபம். இந்த வார்த்தைகள்லாம் பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா பிரம்மஸ்வரூபம் என்னன்றத தெரிவிக்கின்ற வார்த்தைகள்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா சொல்ல வேண்டியது இல்லையா. எத்திர வாக் பிரசரதி அப்படிங்கிறது பிரம்ம லட்சணம், மனோ யத்ராபி குண்டிதம்ன்றது பிரம்ம லட்சணம். தேவா ந விஜானந்தி யா எது அப்படின்னா அதுவும் பிரம்ம லட்சணம். இதெல்லாம் லட்சண வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்னால பிரம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுதான் பிரம்மன்றது நிர்ணயம் எப்படி நடக்கிறதுனா, இது பிரம்மன்னு நிர்ணயம் நடக்கல, அகம் பிரம்மாஸ்மின்னு நிர்ணயம் ஆகுது. அப்பேற்பட்ட சித்ஸ்வரூபம் நமஸ்தஸ்மை சிதாத்மனே. அப்படிப்பட்ட சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு நமஸ்காரம்னு சொல்றா தேவர்கள். யோகினோயம் ஹிருதாகாசே பிரணிதானேன நிச்சலாஹா. அப்ப எப்படிப்பா நீ அறியப்படுறன்னா, யோகினோ எம் ஹிருதாகாசே. யோகிகள்னா இங்க ஞானிகள், கர்மயோகிகள் அர்த்தம் இல்ல. ஞான யோகம்ன்ற பொழுது ஞானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றா, ஹிருதாகாசே பிரணிதானேன நிச்சலாஹா. அதனால அவருடைய ஹிருதய ஆகாசத்துல என்ன, யோவே தனிஹி தங்குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்னு சொல்றது வேதம். எங்க இருக்குன்னா ஹிருதயாகாசத்துல, ஹிருத குஹ்யமாக உபலப்தி ஸ்தானம்னு சொல்றாரு. அங்க ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் பொழுது எந்த இடத்துல ஞானஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்தினுடைய உபலப்தி ஏற்படுறதோ அது ஹிருதய குகை. யாரு தெரிந்து கொள்கிறானோ அவனுக்குள்ளேயே கூடமா இருக்கிறதுனால அது ஹிருதயாகாசம். இன்னும் ஹிருதயாகாசம்னா ஹார்ட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கு, அதுக்குள்ள இத்தினுண்ட ஆட்டமுக்கும் அணுவோட அணுவாக இருக்கு. இப்படிலாம் இப்ப நிறைய உபன்யாசம் நடக்கிறது. அந்த மாதிரி கிடையாது. ஹிருதயாகாசம்ங்கிறது ஹார்ட்னு அர்த்தம் கிடையாது.
புத்தி குகையில புத்திக்கு எது எது எல்லாத்தையும் தெரிந்து கொள்றதோ அது புத்தி. அந்த தெரிந்து கொள்கின்ற ஸ்வரூபத்திற்கு ஆதாரமாக கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய சொப்பிரகாச ஜோதி இருக்கே, அதுதான் அந்தர்நிகிதம் குஹாயாம். உன்னுடைய ஞானத்திற்கு உன்னுடைய என்ன விற்பி இருக்கோ அந்த விற்பிக்கு கண்டென்ட்டாக ஆதாரமாக இருக்கிறது இந்த ஸ்வரூபம். அதான் ஹிருதயாகாசே. யாருக்குன்னா யோகினோ, யோகிகளினுடைய ஹிருதயாகாசத்துல பிரகாசிக்கிறவன் நீ. பிரணிதானேன நிச்சலாக. எப்படிப்பட்ட ஹிருதயம்னா நிச்சலமாக இருக்கணும் அந்த ஹிருதயம். இந்த ராகத்வேஷத்தினால அலக்கழிக்கப்படாத அந்த ஹிருதயத்துல புத்தியில, ஹிருதயம்னா புத்தின்னு அர்த்தம். இங்க புத்தியில பிரகாசிக்கின்ற ஸ்வரூபமா இருக்க ஜோதி ரூபம் பிரபஷ்யந்தி. அவள்லாம் அந்த ஜோதி ஸ்வரூபமாக சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக ஒண்ணு பார்க்கிறார்கள். தஸ்மை ஸ்ரீ பிரம்மணே நமஹா. அப்ப நிச்சலாக யோகினா அயம் ஹிருதயாகாசே பிரணிதானேன ஜோதி ரூபம் பிரபஷ்யந்தி தஸ்மை ஸ்ரீ பிரம்மணே நம. ஜோதிஸ்வரூபமாக யோகிகள் நிச்சலமாக இருக்கிறது தன்னுடைய ஹிருதயத்துல, ஹிருதயாகாசத்துல உன்னை பார்க்கிறார்களே, அப்படி இருக்க ஸ்வரூபமாகிய உனக்கு நமஸ்காரம். காலாத்பராய காலாய ஸ்வேச்சயா புருஷாய ச குணத்ரய ஸ்வரூபாய நம பிரகிருதி ரூபிணே. காலாத்பராய, காலத்திற்கு அப்பாற்பட்டவன் நீ. நான் ஏற்கனவே சொன்னேன், காலம் எங்க இருக்கு? காலம்னா என்னன்னா இப்போ இன்னைக்கு அப்படிங்கிறது ஒரு காலம் இல்லையா? 22ஆம் தேதி மார்ச் அப்படிங்கிறது ஒரு காலம். அது என்னன்னா 24 மணி நேரம் சேர்ந்தது. ஓஹோ, அப்போ இன்னைக்கு நாள்ன்றது 24 மணி நேரம் சேர்ந்ததோ, அப்போ 1 மணி நேரம்ங்கிறதா காலமா? 24 மணி நேரம் இல்ல, 1 மணி நேரத்தை காலம்னு எடுத்துக்கணும். அது மாதிரி 24 குணம் இருக்கிறது ஒரு நாள். ஓஹோ, அப்ப அந்த 1 மணி நேரம்ங்கிறது என்னன்னா 60 நிமிஷம். 60 நிமிஷம் தான் அப்போ காலமா? 1 மணி நேரம்ங்கிறது காலமான்னா மணி நேரம்ங்கிறது 60 நிமிஷங்கிறதுனால நிமிஷம்தான் காரணம். ஓ, அப்போ 1 நிமிஷங்கிறது என்னன்னா 60 செகண்ட்னா 60 செகண்ட். அப்ப செகண்ட் தான் காலமா? இல்ல செகண்டும் ஃபர்தர் மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட் போகிறதே. இப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு பிரமாணம், ஒரு இவ்வளவு தூரம் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு அளவு. அந்த அளவு எங்க இருக்குன்னா அதனுடைய சத்தியம் எங்க போய் நிக்கிறது? அட் பிரசன்ட், இந்த க்ஷணம் அப்படிங்கிறதான சத்தியம். இந்த க்ஷணத்துல ஏற்கனவே இருந்த இந்த க்ஷணங்களை பத்திய ஒரு மெமரி, பிரத்யபிக்ஞா. அதே மாதிரி இனிமே இதே மாதிரி க்ஷணங்கள் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, ரெண்டுத்தையும் நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி காலம்னு சொல்றோம். இந்த க்ஷணம் தான் மைக்ரோ செகண்ட், நானோ செகண்டை விட ஒரு துல்லியமா ஒண்ணு இருக்கிறது இந்த க்ஷணம். அது மேல மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட், மைக்ரோ செகண்ட், அப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் மினிட், அதுக்கப்புறம் ஹவர், ஹவருக்கு அப்புறம் டே, டேக்கு அப்புறம் மந்த், வீக்கு, மந்த், யுகம், கல்பம்னு எல்லாத்தையும் அடிக்கின்றே போகிறோம். அப்ப இது எல்லாத்துக்கும் சத்தியம் என்னன்னா இந்த கரண்ட் க்ஷணம் தான். அந்த கரண்ட் க்ஷணம்ங்கிறது என்ன? சைதன்ய மாத்திரமாக பிரகாசிக்கிறதே, அதுதான் இந்த க்ஷணம். இந்த க்ஷணத்துல இதெல்லாம் அத்தியஸ்தமா இருக்கு காலம். அப்போ இந்த அத்தியாசமாக இருக்கிறத விட மேல இருக்கிறது எது? இந்த க்ஷணம்ல இருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூபம் காலத்திற்கும் பரமாக இருக்கிறது. காலாத்பராய காலாய. இப்போ காலஸ்வரூபமே பகவான் தான். காலன்னு அர்த்தம். ஸ்வேச்சையா புருஷாய. இப்ப இந்த சிருஷ்டியில பிரம்மான்னு ஒருத்தர் வந்திருக்காரு 4 முகத்தோடு. அவரை யாரு சிருஷ்டி பண்ணான்னா ஸ்வேச்சையா தான் சொன்னனே. சோகாமயதன்னு சொல்றது வேதம். தன்னுடைய இச்சை தான் காரணமாக இருக்கு ஜெகத் சிருஷ்டி. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? ஈஸ்வரனை யாராவது கூப்பிட்டு நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொல்ல முடியுமா? பிரம்மவஸ்து ஸ்வேச்சையா, இச்சாங்கிறதுனுடைய பரிணாமம் தான் இந்த ஜெகத்து. ஸ்வேச்சையா புருஷாய ச குணத்ரயஸ்வரூபாய. மாயாஸ்வரூபம் ஜெகத்துன்னு சொன்ன அவ்யாகிருத மாயினாலதான் சிருஷ்டி. அவ்யாகிருத மாயை திரிகுணாத்மிகமா இருக்கு. திரிகுணாத்மிகா மாயா. இந்த 3 குணத்தோடு இருக்கக்கூடிய மாயினால இந்த புருஷன் புரிஷயனாத் புருஷா, உள்ளக்குள்ள சயனம் பண்ணிட்டு இருக்கிறவன், எல்லாத்திற்கும் அந்தர்யாமியாக இருக்கிறதுனால. அதனால்தான் பூரணத்வாத்து. யாரு பூரைதா, எல்லாத்தையும்
பூர்ணமாக்கிறவன், எல்லாத்தையும் நிரப்பி இருக்கிறவன், எல்லாவற்றிற்கும் அந்தர்யாமியாக இருக்கிறவன்னு பல அர்த்தங்கள் கொடுக்கிறார்கள் பாஷ்யக்காரர். புருஷாங்கிறதுக்கு பல இடத்துல பாஷ்யத்துல புருஷயனாத்து என்ன பூரணத்வாத் இது மாதிரிலாம் அர்த்தம் கொடுக்கிறார். பிரம்மவஸ்துதான் புருஷகான்ற பெயர்னால சொல்லப்படுறது அப்படின்னு. இங்க குணத்ரயஸ்வரூபாய திரிகுணத்மஸ்வரூபமா இருக்கிற பிரம்மவஸ்துவே பரபிரம்மம் இல்லைங்க, ஜெகத்காரணம் பிரம்மன்னு எடுத்துக்கணும் அங்க. ஏன்னா மாயை தான் திரிகுணாத்மிகம். மாயைன்றது உபாதான காரணம், இது விவர்த்த காரணமாக பிரம்மவஸ்துவானது ஜெகத்தை சிருஷ்டி பண்றது அப்படிங்கிறதுனால இங்க குணத்திரய ஸ்வரூபாய, இங்க சகுணம் பிரம்மத்தை தான் சொல்றோம். பிரம்மான்னு சொல்லும் பொழுது நம பிரகிருதி ரூபினே, பிரகிருதி ஸ்வரூபம். பிரகிருதிங்கிறது ஏற்கனவே சொன்னமே குணத்திரயம், அதுதான் பிரகிருதி. பிரகிருதியும் புருஷனும் சேர்ந்ததாக தான் ஜெகத் இருக்கு. பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயான்னு கீதையில சொல்றார் பகவான். தான் தான் புருஷன், இந்த பிரகிருதின்ற திரிகுணாத்மிக பிரகிருதியை எனக்கு அதீனமா வச்சுட்டு நான் என்னை ஏற்படுத்திக்கிறேன்னு அவதார தத்துவத்தை சொல்லும் பொழுது சொல்றார். அப்போ இங்க பிரம்மாவும் புருஷனாக இருந்து குணத்திரய ஸ்வரூபமாக பிரகிருதி ரூபமாக பரபிரம்மந்தான் பிரம்மாவாக ஆகியிருக்குன்னு ஸ்தோத்திரம் பண்றா தேவர்கள்லாம். விஷ்ணவே சத்வரூபாய ரஜோரூபாய வேதசே தமசே ருத்ரரூபாய ஸ்திதி சர்காந்தகாரிணே. நீதான் பிரம்மா, நீதான் விஷ்ணு, நீதான் பரமேஸ்வர். சத்வஸ்வரூபத்தினால விஷ்ணுன்னு இருக்க, ஸ்திதி பண்றவர். சாத்வீகமான தன்மையோடு இருக்க ஸ்திதிகர்த்தாவாக விஷ்ணுவும். சிருஷ்டி பண்றதுக்கு என்ன தேவை? ரஜோரூபம் தேவை, செய்கின்ற ஒரு வேகம் தேவை. ரஜோரூபாய வேதசே, ரஜஸ்ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மாவே. தமசே ருத்ர ரூபாய, தமோ ரூபமாக சர்வத்தையும் பிரளயம் பண்ணி மோட்சம் கொடுக்கக்கூடிய ஸ்வரூபம் தமோ ரூபமாக ருத்ரனாக. ஸ்திதி சர்காந்தகாரினே, ஸ்திதி விஷ்ணு ரூபம், சர்க்கம் பண்றது ரஜோரூபமாகிய பிரம்மா, அந்தகாரியாக இருக்கக்கூடியது ருத்ரரூபனாகிய ஈஸ்வரன். இப்படி மூன்று விதமாக மாறி மாறி இருக்கக்கூடிய ஜெகத்காரணம் பிரம்ம, சகுண பிரம்மமாக இருக்கிற வஸ்து நீதான் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்க. அதனால பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் திரிமூர்த்தியும் ஒண்ணுதான். குணபேதத்தினால அதே வஸ்து இந்த குணத்தினுடைய இந்த கண்ணாடி போட்டுன்னு பார்த்தா நீளமா தெரியறது, அந்த கண்ணாடியை போட்டுன்னு பார்த்தா சேப்பா தெரியறது, அந்த கண்ணாடியை போட்டுன்னு பார்த்தா கருப்பா தெரியறதுங்கிற மாதிரி அந்த குணத்துல அத்தியஸ்தமாக அந்த குணம் அத்தியஸ்தமா இருக்கக்கூடிய பிரம்மமானது விஷ்ணு, ரஜோகுண அத்தியஸ்தமா இருக்கக்கூடிய பிரம்மமானது பிரம்மா, தமோ அத்தியஸ்தமா இருக்கக்கூடிய பிரம்மமானது ருத்ரன்னு எல்லாமே பரபிரம்மன் தான். இந்த உபாதி பேதத்தினால வெவ்வேறாக அதனுடைய காரியத்தை இயக்கிறது அப்படின்னு தாத்பரியம். அதுதான் இங்க தேவர்கள் சொல்றா. நமோ புத்தி ஸ்வரூபாய திரிதாகம் கிருதயே நமஹா பஞ்ச தன்மாத்திர ரூபாய பஞ்ச கர்மேந்திரியாத்மனே. அதுக்கப்புறம் மகத்தத்துவம்னு புத்தி ஸ்வரூபமாக, எப்படி அகங்காரம்ன்ற தத்துவமானது ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக சமஷ்டியா இருக்கோ அது மாதிரி புத்தி ஸ்வரூபந்தான் மகத்தத்துவம், அதுதான் மகாவிஷ்ணு. திரிதாகம் கிருத்தயே நமஹ. அப்புறம் ஈஸ்வர ரூபம், பஞ்ச தன்மாத்திர ரூபம், ஆகாசவாயு அக்னி ஜலம் பிருத்திவின்னு இந்த தன்மாத்திரைகள். அப்புறம் பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனுஷனுடைய தேகத்துல இல்ல மிருகங்களுடைய தேகத்துல எல்லாம் கர்மேந்திரியமாக இருக்கிறது, புத்தி ரூபமாக இருக்கிறது எல்லாம் நீதான். நமோ மனஸ்வரூபாய பஞ்ச புத்தீந்திரியாத்மனே க்ஷித்யாதி பஞ்ச ரூபாய நமஸ்தே விஷயாத்மனே. ஒண்ணுனா அந்த சிருஷ்டி கிரமத்தை இங்க தேவர்கள் ஆவிர்வவித்திருக்கக்கூடிய சிருஷ்டி முழுக்க ஈஸ்வரன் தான் சொல்லும் பொழுது மூலத்திலேந்து வரா. மூலமாக இருக்கக்கூடிய பரபிரம்மமும் நீதான், அதுக்கப்புறம் சங்கல்பமாத்மகமாக இருக்கிற சுரூபன் நீதான், அதுக்கப்புறம் அகங்கார தத்துவமாகிய ஹிரண்ய கர்ப்ப தத்துவமும் நீதான், அப்புறம் மகத்தத்துவமாக இருக்கக்கூடிய புத்திஸ்வரூபமும் நீதான், அப்புறம் சிருஷ்டி ஸ்திதி அந்த காரணமா இருக்கக்கூடிய திரிமூர்த்தி ஸ்வரூபமும் நீதான், அப்புறம் பஞ்ச கர்மேந்திரியம் நீதான், பஞ்ச தன்மாத்திரை நீதான், மனசு நீதான், புத்தி நீதான், ஞானேந்திரியங்கள் நீதான், அப்புறம் அந்த ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயாத்மகமாக இருக்கிறதும் நீதான். க்ஷித்யாதி பஞ்சரூபாய
நமஸ்தே விஷயாத்மனே விஷயஸ்வரூபமாகவும் இருக்கிறது நீதான். அதனால உள்ளேந்து ஆரம்பிச்சு வெளியில இருக்கிற விஷயங்கள் வரைக்கும் அத்தனையும் உன்னுடைய சுரூபந்தான். நமோ பிரம்மாண்ட ரூபாய ததந்தர்வர்த்தினே நமஹா. வெளியில இருக்கிற பிரம்மாண்ட ஸ்வரூபம் ஆல் கேலக்சிஸ் இல்லையா, மில்கி வேல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான கேலக்சிஸ் எவ்வளவு இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு சன்னுன்றோம். நம்ம கண்ணுக்கே லட்சக்கணக்கான ஸ்டார் தெரிகிறது. தெரியாம எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கோ, அது எத்தனை சன்ஸோ, அதை சுத்தி எத்தனை கிரகங்கள் இருக்கோ, அதுல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ, தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியற ஜீவராசிகள் எவ்வளவு இருக்கோ, தெரியாத ஜீவராசிகள் எவ்வளவு இருக்கோ, இது அத்தனையும் சேர்ந்ததை ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லி அந்த பிரம்மாண்ட சுரூபம் நீதான். அதுக்கு அந்தர்வர்த்தியாக இருக்க சுரூபனும் நீதான். அதுக்குள்ள இருக்கிறதும் உன்னுடைய சுரூபம் தானே. எல்லாம் மாயையினால கல்பிதமாக இத்தனமாக தெரியுது. அதனாலதான் இது அளவில்லாம இருக்கு இந்த ஜெகத் சிருஷ்டி. அர்வாஜீன பராஜீன விஸ்வரூபாய தே நமஹ, அனித்ய நித்ய ரூபாய சதசத்பதயே நமஹ, சமஸ்த பக்த கிருபையா ஸ்வேச்சா விஷ்கிருத விக்கிரஹான்னு அந்த பிரம்மாண்ட சிருஷ்டியை சொல்லி முடிக்கிறார். அனித்ய நித்திய ரூபாய சதசத்பதயே நமஹா. அனித்தியமா இருக்கிறதும் நீதான், அதாவது விவகாரத்துக்குள்ள நித்தியமா இருக்கிறதும் நீதான். விவகாரத்துக்குள்ள நித்தியம்னா என்ன? பிரவாக நித்தியத்துவம்னு சொல்றோம். என்ன அந்த வேதம் பிரவாக நித்தியம். இந்த சில மகான்கள்லாம் என்னன்னா, வியாசாச்சாரியால் முதலானவர்கள்லாம் நித்தியமா இருந்துட்டு இருக்கா. ஒரு சிருஷ்டிலையும் சில பேர் நித்தியமா சூரியன் இவாளெல்லாம் நித்தியமா இருக்கா இல்லையா, அதெல்லாம் நித்தியம். நம்மளுடைய தேகம் முதலானவையெல்லாம் அனித்தியம். ரெண்டும் பிரம்மன் தான், பரபிரம்மஸ்து தான். சதசத்பதைய நமஹா. சத்துக்கும் பத்தி அவர் தான், அசத்துக்கும் பத்தி அவர் தான். சமஸ்த பக்த கிருபையா ஸ்வேச்சா விஷ்கிருத விக்கிரகா, அவிஷ்கிருத விக்கிரகா. அதனால பக்தர்களுக்கு கிருபை பண்றதுக்காக இந்த ஈஸ்வர ரூபத்தையும் எடுக்கிறார். இந்த பிரம்மா விஷ்ணு சிவன்றது மட்டும் இல்லாம பல அவதாரங்கள், ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீராமர், இப்படி பல அவதாரங்கள், ஆதிசங்கரர் முதலான அவதாரங்களாகவும் பகவான் பக்தர்களுக்கு கிருபை பண்றதுக்காக, அவளுக்கு அந்தந்த காலத்துல கிருபை பண்றதுக்காக இந்த மாதிரி அவதாரம் எடுக்கிறது ஒண்ணு, தோன்றதும் உண்டே. இப்ப நம்ம ஒரு விதமாக ஈஸ்வரனை பக்தி பண்ணி தியானம் பண்ணும் பொழுது பகவான் தோன்றார். பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தார், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி காட்சி கொடுத்தா, எத்தனையோ பாக்குறமே. லீலா விக்கிரகம் தானே, சர்வவியாபியா இருக்கிறவனுக்கு எப்படி ஒரு பர்டிகுலர் மூர்த்தி ரூபம் இருக்க முடியும்னா, பக்தானுகிரகத்துக்காக, பக்த கிருபையா ஸ்வேச்சா, பக்தர்களுக்கு கிருபை பண்றதுக்காக ஸ்வேச்சையா ஒரு ரூபத்தை எடுத்து பகவான் காட்சி கொடுக்கிறார். அப்படிங்கறதுதான் இங்க ஸ்தோத்திரம் பண்றா தேவர்கள். தவ நிஸ்வசிதம் வேதாஹா தவஸ்யதோ கிலம் ஜகத் விஸ்வாபூத நிதேபாத ஷீர்ஷ்ணோத்யௌ சமவர்த்ததாம் விஸ்வாபூதானி தேபாதஹா. அதனால பகவானுடைய சுரூபத்தை இந்த புருஷ சூக்தம் சொல்ற மாதிரி அதே மாதிரி விவரணத்தை இங்க தேவர்கள் சொல்றா. தவ நிஸ்வசிதம் வேதாஹா, உன்னுடைய மூச்சாக வேதம் இருக்கு. பிரம்மாவனுடைய ஈஸ்வரனுடைய மூச்சு காத்துதான் வேதம், உயிர் அப்படின்னு அர்த்தம். மூச்சு இல்லாம உயிர் இருக்காது, உயிர் இல்லாம மூச்சு இருக்காது. அதனால பகவானும் வேதமும் வேற இல்ல. சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் வேதம் தான் சிருஷ்டி பண்றது. ஏன்னா வாச்சாலம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்தியம்னு சொல்றது வேதம். எல்லாமே வாக்குதான், அதனுடைய ஆலம்பனம் தான், நாமரூபமாக தான் இருக்கு. இப்ப நாமரூபமா இருக்குன்னா சப்த ரூபமாக இருக்கு, வார்த்தை ரூபமாக தான் ஜெகத் இருக்கு. வெறும் சுப்பிரகாசமான சின்மாத்திரம்தான் எல்லாமே. அது ஜெகத் எப்படி தெரியறதுன்னா நாமரூபமாக தெரியுது. எப்படி சொப்பனத்துல நாமரூபங்கள் தெரியறது, ஆனா இருக்க கண்டென்ட் எது? உன் புத்தி மட்டும்தான். உன் புத்தியில நாமரூபங்கள் தெரியறத சொப்பனம்னு சொல்றோம். அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையில ஒரே சின்மாத்திரமான வஸ்துல நாமரூபங்கள் தெரியறது. அப்படின்னா சிருஷ்டி எதனால ஏற்படுறது? சப்தாத்மகமாக தானே ஏற்படுறது, நாமரூபமாக ஏற்படுறது. அர்த்த வார்த்தைகள் இருக்கு, அதுக்கு அர்த்தங்கள் இருக்கு, அதுதான் ஜெக சிருஷ்டி. அப்போ வேதம் தான் சிருஷ்டியாக இருக்கு.
ஈஸ்வரன்றது வேதத்தினால சிருஷ்டி பண்றார். ஓம்காரஸ்சாத சப்தஸ்சத்வா வேதௌ பிரம்மண புரா கண்டம் வித்வா விநிர்யாதௌ தஸ்மான் மாங்கலிக உபௌன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. ஓம் அதன்னு சொல்லி சிருஷ்டி பண்றார், வேத ரூபமாக சிருஷ்டி பண்றார் பிரம்மா. அதனால வேதம் தான் பகவானுடைய மூச்சாக ஜெகத்தாக இருக்கு. தவ நிஸ்வசிதம் வேதாஹா, உன்னுடைய சுவாசமாக இருக்கிற வேதம். அந்த ஜெகத் முழுக்க அந்த வேதத்தினால சிருஷ்டி. எப்படி இருக்கா உன்னுடைய ஜெகத் எப்படி இருக்கு உனக்குன்னா, விஸ்வாபூதானி தே பாதஹா, பூதங்கள் அத்தனையும் உன்னுடைய பாதமாக இருக்கு. ஸ்ரீஷ்ணோத்யௌ சமவர்த்ததா, என்ன மேல இருக்க சொர்க்காதி லோகங்கள் சீர்ஷம் உன்னுடைய தலையாக இருக்கான். நாபியாசி தந்தரிக்ஷம், உன்னுடைய நாபியாக அந்தரிக்ஷம் இருக்கிறது. லோமா நிஜ வனஸ்பதி, இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் எந்தெந்த கிரகத்துல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உன்னுடைய லோமமாக உடம்புல இருக்கிற முடி மாதிரி இருக்கு. அதாவது விராட் சுரூபமாக சர்வாத்மாவாக இருக்கார். பரபிரம்ம வஸ்துவாகவும் அந்தர்யாமியாகவும் இருக்கிறது அவர் தான். வெளி ஜெகத்தாக ஆவிர்பவிச்சிருக்கிறதும் அவர் தாங்கிறதுனால இது எல்லாம் ஈஸ்வரனா தியானத்துக்கு. பகவத் தியானம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா, இது எல்லா சுரூபமும் பகவானுடைய தேகமாக இருக்கு. சந்திரமா மனசோ ஜாதா, மனோரூபமாக சந்திரன் இருக்கு. சந்திரனும் மனசும் எப்பவுமே சேர்த்து பார்க்கப்படுறது இல்லையா. பைத்தியம் பிடிக்குதுன்னா பௌர்ணமி அன்னைக்கு பிடிக்கிறதுங்கிறான், இல்ல அமாவாசைக்கு பிடிக்கிறதுங்கிறான். கடல் பொங்குதுன்னா சந்திரனை பார்த்தா பொங்குறது. அது மாதிரி ஓஷதிகளும் பௌர்ணமி அன்னைக்கு பெருக்கிறது நல்லதுன்னு சொல்றது ஆயுர்வேதத்துல. ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. அதனால மனசு சந்திரமாவாக இருக்கு. அதாவது சமஷ்டி ஈஸ்வரனுக்கு மனசு எதுன்னா சந்திரன், சமஷ்டி ஈஸ்வரனுக்கு முடி எதுன்னா இருக்கக்கூடிய செடி கொடிகள், சமஷ்டி ஈஸ்வரனுக்கு நாபி எதுன்னா அந்தரிக்ஷம். அப்போ சக்ஷோ சூர்யா தவ பிரபோ, சந்திர சூரியனும் அக்னியும் ரெண்டு கண்களாக இருக்கு. त्वमेव सर्वं त्वयि देव सर्वं स्तोता स्तुतिस्तव्य इह त्वमेव, நீயே எல்லாவும் இருக்க, ஒண்ணுலயே எல்லாம் இருக்கு. என்ன பகவான் கீதையில சொல்லும் பொழுது மயி சர்வாணி பூதானின்னு சொல்றார். அதே மாதிரி நான் அந்தஸ்திஷ்டன் க்ஷேத்ரஜம் சாபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷுன்னு அந்தர்யாமியா இருக்கிறது நான் தான், எல்லாம் எனக்குள்ளேயே இருக்கு. அப்போ அதுக்கும் பேதம் இல்லைன்னு அர்த்தம். நான் அதுக்குள்ள இருக்கேன் மட்டும் இல்லையே, அதெல்லாம் எனக்குள்ளேயே இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுதான் அது, அதுதான் இது, நான் தான் ஜெகத், ஜெகத்தான் நான், என்னை தவிர வேற ஒண்ணும் இல்லப்பா இங்கேன்னு பகவான் கீதையில சொல்றார். அதனால இங்க தேவர்களும் அப்படிதான் ஸ்தோத்திரம் பண்றா. தொமேவ சர்வம் தொயி தேவ சர்வம் ஸ்தோதா ஸ்துதிஹி ஸ்தவ்ய இஹ தொமேவ, ஸ்தோத்திரமும் நீதான், ஸ்தோத்திரம் பண்ற நானும் நீதான், ஸ்தோத்திரம் பண்ணப்படுறைய ஸ்தவ்யா அதுவும் நீதான், எல்லாமே நீதான். அந்த மூணாக பிரிஞ்சு தெரியறதே ஒழிய இருக்கிறது ஒரே வஸ்துதான், பிரம்மன் தான். ஈஷாத்வயா வாஸ்யமிதம் சர்வம், உபனிஷத்து வாக்கியம். ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகது. முதல் உபனிஷதாக நம்ம சொல்லக்கூடிய ஈஷாவாஸ்ய உபனிஷத்து, தச உபனிஷத்துகள்ல ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது ஈஷேன ஆச்சாதனீயம்னு சொல்றார். சர்வவியாபியா இருக்கக்கூடிய பிரம்மவஸ்துதான் ஈஷா. ஈஷே ஈஷாத்வயா, இங்க நீதான் அந்த ஈசன். ஒன்னால வாஸ்யமிதம், துணி மாதிரி நிரப்பப்பட்ட, துணி எப்படி கவர் பண்றதோ அந்த வெளியில நிறுத்தி இருக்கிற காரை கவர் பண்ணுத, அந்த மாதிரி எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிற நீ. நமோஸ்து பூயோபி நமோ நமஸ்தே, திருப்பி திருப்பி அவனை நமஸ்காரம் பண்றோம். இதி ஸ்துத்வா விதிம் தேவானி பேதுரு தண்டவத் சுப்தௌ, அப்படி பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி தண்டவத்து அப்படியே நமஸ்காரம் பண்றாளாம். ஏன்னா இந்த தண்டவத் நமஸ்காரம் தான் சரணாகதி பண்றதுக்கு உத்தமமானது. இப்ப பண்றது இல்லை யாரும், நமஸ்காரம் பண்றது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. குருவை பதால் நமஸ்காரம் பண்றது இல்ல, கோவிலையும் நமஸ்காரம் பண்றது இல்ல, எல்லாம் இப்படி இப்படி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இப்படி இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? என்ன இது இப்படி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தண்டவத் நமஸ்காரம் இங்க தேவர்களே பண்றாளாம் பிரம்மா. தண்டவதே நிபேதுஹு க்ஷிப்தௌ பரிதுஷ்டஹ ததா பிரம்மா பிரத்யுவாஜ திவௌகசஹ. அதனால பிரம்மாவானவர் திருப்பி இவாளுக்கு பதில் சொல்றா அப்படின்னு அதுல அவர் சொல்ற. நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப உத்தமமான ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற.
என்ன இந்த ஸ்தோத்திரமானது இதை வச்சு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றது. நீங்க பண்ணிருக்க இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப உத்தமமான ஸ்தோத்திரம். எப்படி யதார்த்தம் இருக்கோ அப்படி பண்ணிருக்கேள். யதார்த்தயா அனயா ஸ்துத்யா துஷ்டோஸ்மி. யதார்த்தம், இதுதான் உண்மை. நீ சொல்லிருக்கே, இப்ப என்னை பத்தி நீ சொன்னியே, என் சுரூபம் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. அந்த சுரூபம் ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்லோகமா இருக்கு. அதனால யார் யாரெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை பண்றாளோ அவ எல்லாருக்கும் நான் மங்களத்தை கொடுக்கறேன்னு சொல்ல போற. என்ன இது? ஐஹிக ஆமுஷ்மிகான் போகான் அபவர்கான் ததா அக்ஷயம் யத்யதிஷ்டதமம் தஸ்ய தத் சர்வம் பவிஷ்யதி தஸ்மாத் சர்வ பிரயத்னேன படித்தவ்யா ஸ்தவோத்தமஹா. இந்த உத்தமமான ஸ்தோத்திரத்தை எல்லா பிரயத்தனம் பண்ணேன்னா என்னென்னலாம் இஷ்டம் இருக்கோ, இந்த லோகத்திலயா இருக்கட்டும், மற்ற லோகத்திலயா இருக்கட்டும், போகமா இருக்கட்டும், அபவர்க்கமா இருக்கட்டும், லோகத்துல நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும், சொர்க்காதி பலனா இருக்கட்டும், மோட்சமாக இருக்கட்டும், இதெல்லாம் அபீஷ்டத இது கியாதா ஸ்தவோ அயம் சர்வ சித்திதா. எதெல்லாம் உனக்கு அபீஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தினால நீ அடைஞ்சிட முடியும். அதனால இந்த ஸ்தோத்திரத்தை நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது அப்படின்னு லௌகிக தேவர்களுக்கு மட்டும் இல்லாம மனுஷியாளுக்கும் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை பிரம்மா சொல்றார் அப்படின்னு இருக்கு. ஒரு தடவை இந்த ஸ்தோத்திரம் முழுக்க ஒரு தடவை படிச்சுட்டு இன்னைக்கு நிறுத்திப்போம். நமோ ஹிரண்ய கர்ப்பாய பிரம்மணே பிரம்மரூபிணே அவிஜாத ஸ்வரூபாய கைவல்யாய அமிர்தாய ச என்ன தேவா விஜானந்தி மனோ யத்ராபி குந்திதம் நயத்ர வாக் பிரசரதி நமஸ்தஸ்மை சிதாத்மனே யோகினோயம் ஹிருதாகாஷே பிரணிதானேன நிश्चलाः ஜோதிரூபம் பிரபஷ்யந்தி தஸ்மை ஸ்ரீ பிரம்மணே நமः. காலாத்வராய காலாய ஸ்வேച്ഛயா புருஷாய ச குணத்ரயஸ்வரூபாய நமः பிரகிருதிரூபிணே விஷ்ணவே சத்வரூபாய ரஜோரூபாய வேதசே தமசே ருத்ரரூபாய ஸ்திதி சர்காந்தகாரிணே நமோ புத்திஸ்வரூபாய த்ரிதாகம் கிருதயே நமः பஞ்சதன்மாத்திரரூபாய பஞ்சகர்மேந்திரியாத்மனே நமோ மனஸ்வரூபாய பஞ்சபுத்தீந்திரியாத்மனே க்ஷித்யாதி பஞ்சரூபாய நமஸ்தே விஷயாத்மனே நமோ பிரம்மாண்டரூபாய ததந்தர்வர்த்தினே நமः அர்வாஜீன பராஜீன விஸ்வரூபாய தே நமः அனித்ய நித்யரூபாய சதசத்பதயே நமः சமஸ்தபக்த கிருபயா ஸ்வேச்சா விஷ்கிருத விக்கிரஹா தவ நிஸ்வசிதம் வேதாஸ்தவ ஸ்வேதோ கிலம் ஜகத் விஸ்வாபூதா நிபேதா நிதேபாதஸ்ரீ ஷீர்ஷ்ணோத்யௌ சமவர்த்ததாம் ஆப்யாசீதந்தரிக்ஷம் லோமானி ச வனஸ்பதிः சந்திரமா மனசோ ஜாதச்சக்ஷோ சூரியஸ்தவः பிரபோ त्वमेव सर्वं त्वयि देव सर्वं स्तोतास्तुतिस्तव्य इह त्वमेव ईशा त्वया वास्यमिदं हि सर्वं நமோஸ்து பூயோபி நமோ நமஸ்தே அப்படின்றது இந்த ஸ்தோத்திரம். பொதுவா நம்ம பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்றதுன்றது இல்லை. ஆனா இந்த இடத்துல பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன்ற திரிமூர்த்தியை சேர்த்துதான் இங்க ஸ்தோத்திரம் பண்றது. சகுண பிரம்மமாக 3 பேரையும் சேர்த்து பண்றதுங்கிறதுனால இந்த ஸ்தோத்திரம் திரிமூர்த்திகளுடைய ஸ்தோத்திரம்னு எடுத்துட்டு இதை ஸ்தோத்திரம் பண்றது விசேஷம்னு பிரம்மா சொல்லி இருக்கிறதுனால இதை ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்துல இதை சொன்னோம். இதுக்கு மேல பிரம்மா என்ன பண்றார் அப்படிங்கிறதெல்லாம் காசி மகாத்மியம் இன்னும் எதனால இது காசி மகாத்மியம்னு பேருங்கிறதுக்கு இப்போ காசி இதுக்கப்புறம் காசிக்குள்ள நுழையிறது. ஏன்னா அவர் அகஸ்திய போய் பார் அப்படின்னு தேவர்களை பாருங்கோன்னு சொல்லி தேவர்களுக்கு கட்டளையிடுறார். அகஸ்திய முனிவரை பார்க்கறதுக்கு காசிக்கு போறா அப்படின்னு இங்க காசி கண்டத்துல காசி மகாத்மியத்தினுடைய விஷயங்கள் அடுத்த இதுல இருந்து ஆரம்பிக்கும். மேலும் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.